என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு அரசு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் ஒரு அரசினுடைய வேலையை மட்டும்தான் செய்யணும். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நாளைக்கு அதே காவல்துறையில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு அதிகாரி சீமான் அவர்கள் பேசுவதெல்லாம் சரியாக இருக்கு, சீமான் கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை ரொம்ப தெளிவாக இருக்கு அப்படின்னு அவர் பேசிட்டாரு இல்லை ட்வீட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் அந்த பதவியில் இருக்க முடியுமா? இல்லை அந்த திராவிட மாடல் அரசு தான் அவர் பதவியில் உட்கார வைக்குமா? இந்த தமிழக காவல்துறையை வந்து தாக்கக்கூடிய நிலை இன்னைக்கு ஏற்படுத்திருக்குன்னா இதற்கும் காரணம் திராவிட மாடல் அரசு. இப்போ அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சுல்ல, இப்போ எல்லா மீடியாவையும் பாருங்க அந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, களத்தில் இறங்கி போராடுங்க விஜய், நீங்கள் வந்து இது ஒன்றும் சினிமா ஷூட்டிங் இல்லை, 4 மண்டபத்தை அவர் சினிமாவில் நடிச்சு இப்போ வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறையினர் வந்துட்டு பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு பதவி உயர்வு அப்படின்னோடனே அப்போ நாம் தமிழர் கட்சியினரை எதிர்த்து பேசினா போதும்ப்பா நமக்கு பதவி உயர்வு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்போ நீங்களும் அதான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 53 அதிகாரிகளுக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. அதில் அவருக்கும் அவருடைய மனைவி வந்திதா பாண்டிய அவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஐஜியாக ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்திதா பாண்டிய வந்து புதுக்கோட்டையினுடைய எஸ்பியாக இருந்தாங்க, இவர் வந்து திருச்சியினுடைய எஸ்பியாக இருந்தாங்க. பக்கத்து மாவட்டத்தில் கணவன் மனைவி வந்து பதவியில் இருந்ததெல்லாம் வந்து வரலாற்றில் திராவிட மாடல் ஆட்சியில் தான் நடக்கும் போல். அதே போல் டிஐஜியாக ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பற்றி சமீப காலங்களில் அவர் என்ன பேசினார் அப்படின்னு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு அரசு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் ஒரு அரசினுடைய வேலையை மட்டும்தான் செய்யணும். இப்போ நாம் தமிழர் கட்சியை பற்றி தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நிறைய கருத்து முரண்கள் மோதல்கள்லாம் இருந்ததுன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அவருக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்துட்டீங்க, அவர் மேலே எந்த விதமான நடவடிக்கையுமே தமிழக அரசு எடுக்கல. ஏன்னா ஒரு அரசு அதிகாரி ஒரு காவல்துறை அதிகாரி மக்களுக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபடணும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும், குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை கைது செய்யணுங்கிறது தான் காவல்துறையுடைய பணி. ஒரு குற்ற செயல் நடந்ததுக்கு பின்பாக ஒரு கைது பண்ணுவது வந்து காவல்துறையோட பணி இல்லை, குற்ற செயல் நடக்காம பாதுகாப்பது தான் காவல்துறையுடைய பணி. ஆனால் அதெல்லாம் செய்யாமல் விமர்சனம் மட்டுமே பண்ணிட்டு இருந்தவருக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நாளைக்கு அதே காவல்துறையில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு அதிகாரி சீமான் அவர்கள் பேசுவதெல்லாம் சரியாக இருக்கு, சீமான் கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை ரொம்ப தெளிவாக இருக்கு அப்படின்னு அவர் பேசிட்டாரு இல்லை ட்வீட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் அந்த பதவியில் இருக்க முடியுமா? இல்லை அந்த திராவிட மாடல் அரசு தான் அவர் பதவியில் உட்கார வைக்குமா? கண்டிப்பா முடியாது. அப்போ இந்த காவல்துறை அதிகாரிகள் யாருக்காக செயல்படுறாங்கன்னு இதுலேருந்தே நமக்கு தெரியுது. பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க, அதை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் கடந்து போயிட்டார், எதுவும் பேச வேண்டாம், இது தேவையற்ற ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டார். அதுமாரி கடந்து போயிடும். இன்னொரு விஷயம், இதே மாதிரி மேட்டூர்ல வந்துட்டு வட மாநில சுற்றுலா பயணிகள் நம்ம ஊர் போலீஸ்காரங்களை தாக்கியிருக்காங்க. இந்த ஒரு இஷ்யூவிலையுமே கூட காவல்துறையினரை சேர்ந்தவங்களை தான் வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்கறது சார்? ஏன்னா வட மாநிலக்காரங்க வந்துட்டு நம்ம போலீஸ்காரங்களை தாக்கியிருக்காங்க, ஆனால் இங்கே சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறதும் நம்ம ஆளுங்க தான். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வட மாநில தொழிலாளர்கள் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேருந்தினுடைய இன்சூரன்ஸ் இல்லை, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் அங்கே கேட்கும்போது வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் மது போதையில் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்பாக நீங்கள் பாருங்கள், சென்னை அம்பத்தூரில் கூட பார்த்தீங்கன்னா வடமாநில தொழிலாளர்கள் காவல்துறையினர் வந்து தாக்கின காட்சிகளை, சிசிடிவி காட்சிகளை நம்ம பார்த்தோம். அதை வடமாநில தொழிலாளர்கள் நிறைய பேர் வெளியிட்டிருந்தாங்க. இன்னும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் காவல்துறை அதிகாரிகளும் சரி, இன்னும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய வடமாநில தொழிலாளர்களும் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, தொடர்ச்சியாக இன்னர் பர்மிட் முறையை நீங்கள் அமல்படுத்துங்க. எத்தனை வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க, எத்தனை வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலேருந்து வெளில போகிறாங்கிறத கேட்குறோம். ஆனால் அதை பண்ண முடியல. ஏன்னா இப்போ மிசோரம், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இன்னர் பர்மிட் முறை இருக்குது. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் இங்கேருந்து அஸ்ஸாம் போகிறேன் அப்படின்னா, நான் எப்போ அஸ்ஸாம்குள்ளே என்ட்ரி ஆகிறேன், நான் யாரை பார்க்க போகிறேன், எதுக்காக, என்ன காரணத்துக்காக நான் இங்கே வந்திருக்கேன், திரும்ப நான் ரிட்டர்ன் எப்போ போகிறேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா விசாங்கிற ஒரு விடயம் இருக்குது, நம்ம அங்கே போயிட்டு எந்த ஒரு குற்ற செயல்களும் ஈடுபட்டு திரும்ப வர முடியாது. ஆனால் இந்தியாங்கிறது மிகப்பெரிய ஒரு நாடாக இருக்கிறதுனால இந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள வடமாநில தொழிலாளர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. நம்ம சினிமா காட்சிகளை நம்ம பார்க்குறோம், ஒரு வடமாநில தொழிலாளர் வந்து ஒரு ஏடிஎம் கொள்ளடிச்சிட்டு இரவாக அவன் தப்பிச்சு அவன் மாநிலத்துக்கு போயிட்டானா அவனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒரு வடமாநில தொழிலாளர் தமிழ்நாட்டுக்குள்ளே வராருன்னா அவருடைய ஐடி ப்ரூஃப் உங்கள்கிட்ட என்ன இருக்குது தமிழக காவல்துறை கிட்ட? அவர் தமிழ்நாட்டில் தான் இருக்காரா இல்லை திரும்பவும் அவருடைய மாநிலத்துக்கு போயிட்டாராங்கிறதுக்கான என்ன ஆதாரங்கள் இருக்குங்கிறது, இதுதான் நாங்கள் இன்னர் பர்மிட் முறையை அமல்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த தமிழக காவல்துறையை வந்து தாக்கக்கூடிய நிலை இன்னைக்கு ஏற்படுத்திருக்குன்னா இதற்கும் காரணம் திராவிட மாடல் அரசு தான். ஏன்னா அம்பத்தூரில் நடைபெறும் போதே அதுக்கு தக்க நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்கன்னா இந்தமாரி போகுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நீங்களும் நானும் போயிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி மேலே கை வச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி மக்களுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய ஒருவர், உங்கள் மேலே தவறு இருக்குது, வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை,
இதுமாதிரி நீங்கள் வந்துருக்கீங்க ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லைன்னு கேட்கும்போது அந்த வடமாநில தொழிலாளர்கள் அவங்களை தாக்குறாங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரிகள் தாக்கப்படுறாங்க. தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துக்கணும்ல? கண்டிப்பா எடுக்கணும். ஆனா அதுக்கு பதிலா அவங்களையே சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கு. எல்லாருமே வந்துட்டு திமுகக்கு ஆப்போசிட்டா விமர்சனங்கள் வச்சுட்டே தான் இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் கூட மாறலையே அப்படின்னும் போது மக்களுக்கு அவங்க மேல எப்படி நம்பிக்கை வரும்னு நினைக்கிறாங்க சார்? எந்த விஷயமும் மாறாது. இப்போ வேங்கை வயல் சம்பவம் நடைபெறும். அங்கே குற்றவாளிகளை கைது பண்ணணும்னா நம்ம எல்லாம் போராடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேல் மாசுக்காட்டில் விவசாயிகள் போராடுவாங்க, அவங்க மேலே குண்டாஸ் போடுவாங்க. அதற்கு எதிராக நம்ம போராடிட்டு இருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்தில் விவசாயிகளை கையகப்படுத்தக்கூடாதுன்னு மக்கள் போராடிட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்கும்போது நெய்வேலியில் என்எல்சி நிர்வாகம் அங்கே நிலங்களை கையகப்படுத்தும். அதை பற்றி நம்ம இங்கே பேசிட்டு இருக்கும்போது அடுத்து மேல்பாதி கிராமத்தில் 2 சமூகத்தினருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து கோயிலுக்குள்ளே யார் போகுதுன்னு ஒரு பிரச்சனை வரும். அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் போன்றவர்கள் இருந்து அப்போ அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அவர் படுகொலை செய்யப்படுவார். அந்த பிரச்சனையை பற்றி நம்ம இங்கே பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு மேலே வந்து வழக்கு போடுவாங்க. இந்த பிரச்சனை நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்வாங்க. இந்த பிரச்சனையை நம்ம இங்கே பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. திடீர்னு ஆளுநர் வந்து அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு பேசுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இந்த திமுகனுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருக்குங்க. அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டார். வேங்கை வயலில் மலம் கலக்கப்பட்ட குற்றவாளி கைது செய்யப்பட்டார். இப்படி ஏதாவது ஒரு செய்தியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ என்னன்னா தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்னன்னா ஞாபகம் மறதி. அவங்க ஒரு பிரச்சனையை பற்றி 3 நாள் பேசுவாங்க, 4 நாள் பேசுவாங்க, 5வது நாள் அந்த பிரச்சனையை மறந்துடுவாங்க. இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். கிருஷ்ணகிரியில் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மீது வந்து பெண் உறுப்பில் மிளகாப்பொடியை தடவி அங்கே இருக்கக்கூடிய கர்நாடக காவல்துறை இப்படிலாம் நடந்ததுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் பேசணும். ஏன் தமிழ்நாட்டில் பெரிய இம்பாக்ட் ஆகல? இப்போ 5000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய டெல்லியில் ஒரு மாணவியோ இல்லை ஒரு பெண்ணோ பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கேட்டு நீதி கேட்டு நம்ம இங்கே போராடுறோம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பெண் பாதிக்கப்படுறான்னா ஏன் பெரிய அளவில் போராட்டங்கள் பண்ணல? இந்த ஊடகங்கள் ஏன் இதை பற்றி பேசலை? ஆனால் அந்த இப்போ அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சுல்ல, இப்போ எல்லா மீடியாவையும் பாருங்க அந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடும். இங்கேருந்து கேமரா தூக்கிட்டு அங்கே போயிடுவாங்க. அங்கே வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை, கட்சி 2ஆக பிளக்க போகுதாம்மா. அந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்கும்போது விஜய் வந்து ஆளுநரை சந்திக்க போயிட்டாரு, அவர் ஏன் ஆளுநரை சந்திச்சாருமா. இப்போ இந்த பிரச்சனை இங்கே பேசிட்டு இருக்காங்களா, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அப்போ மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா மறதி. இந்த மறதியை பயன்படுத்தி கொண்டு தான் ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சமயங்களில் வந்து கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் போட்டு இந்த காவாலா மாரி இந்த சேலத்தில் காவாலா பட்டு போட்டாங்களா அந்த மாரி இவங்க தான் பெண்ணியம் பேசுவாங்க, பெண்ணிய விடுதலை பேசுவாங்க. ஆனால் அறகுறை ஆடையோட வந்து பெண்களை நடனமாட விடுவாங்க. இது திமுக பண்ணும். இப்படி பண்ண வச்சு மக்களை வந்து அந்த ஒரு போதையிலேயே மக்களை வச்சிருந்து தேர்தல் சமயங்களில் காலையிலேருந்து மாலை வரைக்கும் என்ன வேணும், போதையிலேயே இருக்கணுமா, சரக்கா எடுத்துக்கோ, சாப்பாடு வேணுமா எடுத்துக்கோ, வெள்ளை சட்டை வேணுமா அங்கே வச்சிருக்கேன், வேட்டி வேணுமா இங்கே வச்சிருக்கேன், எடுத்துக்கோ, ஓட்டுக்கு 1000 ரூபாய், நீ என் கூடயே சுற்றிட்டு இருக்க, உனக்கு ஓட்டுக்கு 2000 ரூபா நான் தரேன். இந்த மாரி செஞ்சு தாங்க மக்களுடைய வாக்குகளை பெறாங்க. என்றாவது ஒரு நாள் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் மக்களை சந்திக்கும் போது நான் இத்தனை ஆண்டுகளில் இவ்வளோ நல்லது நான் பண்ணியிருக்கேன், எனக்கு வாக்குகளை செலுத்துங்க, என்னுடைய சின்னம் இதான ஒரு 1000 ரூபாய் காசு கொடுக்காம மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்ட முடியுமா? மக்களும் ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படி இருந்தால் திமுக என்னைக்கே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும், அதிமுக என்னைக்கே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும், பாஜக மிகப்பெரிய அளவில் 3வது முறையாக ஆட்சியும் பிடிச்சிருக்க முடியாது. அவங்களுடைய ஒரே நோக்கம் மக்களை வந்து பொழுதுபோக்கில் வச்சிருக்கணும், இல்லைன்னா போதையில் வச்சிருக்கணும், இல்லை மக்களை ஏதாவது ஒரு பரபரப்பில் வச்சிருக்கணும். இப்போ ஒரு புயல் வருதுன்னு வச்சுங்க, ஃபெங்கல் புயல் வருதுன்னு வச்சுக்கலாம், ஒட்டுமொத்த சேட்டலைட் மீடியாவும் பார்த்தீங்களா புயல் வந்து ஃபோன் சவுண்டுக்கு போடுது, புயல் காத்தடிக்குது, மரம் மாடுதுன்னு அதை பற்றி பேசுவாங்களே தவிர இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவோ அதை பற்றி பேச மாட்டாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதன்மையான சேட்டலைட் சேனலுடைய வேலையாக இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி இது மீடியா மேலேயும் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு தான் சார் இருக்கு. சரி, ஆல்ரெடி இருக்கவங்க தான் இப்படி இருக்காங்க, புதுசா வரவங்க ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இஷ்யூல வந்துட்டு விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு எதுவும் வாய்ஸ் அவுட் பண்ண மாதிரியோ இல்லை எந்த ஒரு மூவும் எடுத்த மாதிரியோ தெரியல. ஆனா திடீர்னு நேத்து வந்துட்டு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு, இன்னைக்கு வந்துட்டு ஆளுநரை சந்திச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்துட்டு பிராக்டிக்கல் அரசியலா சார்? அதான் எனக்கு என்னன்னா, ஒரு ஃபார்மாலிட்டி அரசியல் பண்ணுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன விஜய் அவர்கள் இன்னைக்கு ஃபார்மாலிட்டியான அரசியல் தான் பண்றாரு. இன்னைக்கு விஜய் நினைச்சிருந்தா மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் பட்டாளம், மிகப்பெரிய ஒரு படை இருக்கு. விக்கிரவாண்டி வி சாலையில் நம்ம பார்த்தோம் மிகப்பெரிய எந்த அளவுக்கு கூட்டம் கூடினாங்க அப்படின்னு. யாருக்குமே பணம் கொடுக்கல, குவார்டர் கொடுக்கல. ஆனால் அத்தனை பெருமை விஜய் அவர்களை பார்க்கணும்னு வந்தாங்க. விஜய் அவர்களை வந்து அரசியல் ரீதியாக உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை சினிமாவில் அவர் பிடிக்குமானா அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாமே சினிமாவில் தான் பிடிக்குன்னு வராங்க. ஆனால் இன்னைக்கு இந்த விஜய் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க, மேடைகளில் பேசும்போது நண்பா, நண்பி, தோழா, தோழின்னு பேசக்கூடிய நீங்கள் உங்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய ஒரு தோழி ஒருவர், கல்லூரி மாணவி, அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு கட்சியினுடைய தலைவர் நீங்க, உங்களை வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய ஊடகங்களும் உங்களை உற்று நோக்கிட்டு இருக்கு. ஒரு அரசியல்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. விஜய் அவர்கள் அடுத்த முதலமைச்சராக வந்துருவாரா,
இல்லை எந்த கட்சியோட கூட்டணி அமைக்க போறாரு, தனிச்சு களமாட போறாரா அப்படிங்கிற அனைத்து மீடியாக்களும் உங்களை விட்டு நோக்குதில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தினுடைய தலைநகர்களையும் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம், நான் சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் அங்கே பேசியிருக்கணும். விஜய் அவர்கள் பேசியிருந்தாருன்னா இன்னைக்கு நான் கேட்குறேன், சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசுறாருங்க. எத்தனை மீடியாக்கள் சீமான் பேசுவதை ஒளிபரப்பு பண்றாங்க இந்தியா முழுக்கங்கிறது தெரியல. ஆனா விஜய் அவர்கள் பேசினாருன்னா அது இந்தியா முழுக்க மிகப்பெரிய இம்பாக்ட் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பா சார். அப்ப ஏன் விஜய் அவர்கள் அது பண்ணல? ஆளுநரை போய் சந்திக்கிறீங்க, அதுல 3 அம்ச கோரிக்கையை கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 3வதா பெஞ்சல் புயல்ல தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு, தமிழக அரசு கேட்ட நிவாரண தொகையை மத்திய அரசு கொடுக்கணுங்கிறீங்க. 4வதா இன்னொன்னு சேர்த்து சொல்லியிருக்கலாமே, தொடர்ச்சியாக கேரளாவிலிருந்து கோழி கழிவுகளை கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் வந்து கேரளாவுக்கு கடத்தப்படுதுன்னு பேசுங்களா? பேச மாட்டார். ஏன்னா வசூல் பாதிக்கும். அடுத்து ஒரு படம் வரப்போகுது, விஜய் 69 நினைக்கிறேன் படம் வெளியாகுது. அந்த படம் கேரளாவில் ஓடணும்ல, கேரளா அரசை எதிர்த்து பேசிடுவாரா? ஏன் பேசுவதில்லை? கரெக்ட் சார். எல்லாரோட கேள்வியும் அதான் இருக்கு. ஏன்னா பிஜேபியை வந்துட்டு பாசிசம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரு போய் ஆளுநர் சந்திச்சிருக்காரு, இவரு எந்த மாதிரியான அரசியல் பண்றாரு, யாருக்கு வேலை பார்க்கறாரு அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவானதை எல்லாரும் வச்சுட்டு தான் இருக்காங்க. என்னன்னா விஜய் அவர்களுடைய கொள்கையில பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை, நாங்கள் அண்ணாவினுடைய வழிகளை வந்து பின்பற்றுவோம்லாம் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு ஆளுநர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதே ஆளுநர்கிட்ட நீங்க போய் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான அரசியல் பண்ணுறீங்க? அப்போ மக்களை இன்னும் முட்டாளாகவே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. களத்தில் இறங்கி போராடுங்க விஜய். நீங்கள் வந்து இது ஒன்றும் சினிமா ஷூட்டிங் இல்லை. 4 மண்டபத்தை அவர் சினிமாவில் நடித்து ஷூட்டிங் ஸ்பாட்னு ஒன்று இருக்கும் தனியாக, அங்கே மட்டும்தான் ஷூட்டிங் பண்ணுவாங்க, செட்டெல்லாம் அமைச்சு. அங்கே வந்து மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த சினிமாவில் நடிக்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அரசியல் களத்தையும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு 4 தலைவரை மட்டும் போய் பார்த்தா போதும், மழையினால தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா ஒரு 4 பேரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு அரிசி கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னமோ தெரில. ஓட்டு கேட்கும் போது யாரை போய் பார்த்து ஓட்டு கேட்பாருன்னு தெரியலையா? வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு காணொலி வாயிலாக இல்லை ஒரு லெட்டர் ஒன்று எழுதிட்டு தமிழக மக்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிடுவாரா? இல்லை களத்தில் இறங்கி மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்பாரா? அப்போ மட்டும் மக்கள் கூட்டம் கூடாதா? மக்கள் வரமாட்டாங்களா? மக்கள் கூட்டம் கூடுதுன்னா மக்கள் உங்களை ஏற்பதற்கு தயாராக இருக்காங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளாம எந்த மக்களுடைய பிரச்சனையும் நீங்கள் களத்துக்கு போக மாட்டேன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மக்களே உங்களை புறக்கணிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு சீமான் அவர்கள் என்ன பண்றாருன்னா, எந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக அந்த இடத்துல களத்துல போய் நிக்கிறாரு. ஆனா நீங்க ஏன் அதை நிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க அரசியல் பண்ண தானே வந்திருக்கீங்க, சினிமா ஷூட்டிங்க்கு வரலையே. அப்ப ஆளுநரை மட்டும் பார்த்தா போதுமா? இப்ப ஆளுநரை பார்த்துட்டீங்க, இந்த பிரச்சனை தீர்ந்துடுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இந்திய முழுக்க இந்த பிரச்சனையை நீங்கள் கொண்டு போகணும், அதுக்கான குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படணும், அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும்ல. அதை முன்னெடுக்காம பிரஸ் மீட் கூட பண்ணலையே, ஆளுநரை சந்திச்சுட்டு அப்படியே காரில் ஏறி போறீங்களே. ஆமா சார், விஜய் அவர்களுக்கு வந்துட்டு இப்போ நடைமுறை அரசியலே தெரியல அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் தான் முன் வச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது சார்? இல்லை, விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் நல்ல தெளிவு இருக்கு. அரசியல் தெரிஞ்சதுனால தான் அரசியலுக்கு வர்றாரு. அரசியல் தெரியாமல் யாரும் அரசியலுக்குள்ள வர மாட்டாங்க. ஒரு கிரிக்கெட் விளையாட தெரியாமல் யாருமே போயிட்டு பேட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு நான் வந்து 6 அடிக்க போறேன்லாம் நிற்க மாட்டாங்க. அவர் அரசியல் தெரிஞ்சு இங்கே நடக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து விட்டு தான் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. ஆனால் அவருடைய செயல்பாடுகள் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லைங்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனையாக இருக்குது. ஒரு அரசியல் தெரியாமல் ஒருத்தர் வந்து நான் உச்சத்தில் இருக்கேன், 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குற ஒருவர் இன்னைக்கு 1000 கோடி ரூபா மார்க்கெட் இருக்குது விஜய் அவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து ஏன் அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்குள்ள வராருன்னா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் பேச நீங்கள் வரீங்கன்னா அதை செய்யுங்க. அதை நீங்கள் செய்யுங்க, நாங்கள் உங்களை பாராட்டுறோம். களத்தில் இறங்கி போங்க, மக்களை சந்திங்க. மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக களத்துக்கு போயிட்டு ஒவ்வொரு வீடாக போய் மக்களை சந்திங்க, என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேளுங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா, மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுங்க. காவிரியில் வந்து கர்நாடக அரசு தண்ணி கொடுக்கலையா, போராட்டத்தை முன்னெடுங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய தொண்டர்கள் நினச்சாங்கன்னா 1 மணி நேரத்தில் கேரளாவிலிருந்து வரக்கூடிய அந்த வாகனங்களை சிறைப்பிடித்து மீண்டும் திரும்ப கேரளாவுக்கு அனுப்ப முடியுமா? முடியாதா? அவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கீங்க, ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்கிறதா எங்களுடைய ஆதங்கமா இருக்கு. இப்போ வந்துட்டு டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். பல அரசியல் தலைவர்களும் வேற மாதிரி அரசியலை வந்துட்டு கையாண்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையிலையும் வந்துட்டு இவர் லெட்டர் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை நாளைக்கு ஃபியூச்சர்ல முதலமைச்சர் ஆயிட்டாலும் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அரசியல் தான் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, இது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், இமெயில் அனுப்பலாம், என்னென்னமோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. இன்னமும் நான் வந்து கடிதம் தான் அனுப்புவேன் அப்படிங்கிறது வந்து ஒரு நகைச்சுவையான அரசியலை தான் நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா உடனடியாக வந்து ஒரு பிரதமர்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா கூட விஜய் அவர்கள் நினைத்திருந்தாருன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த பிரச்சனை இருக்குன்னு பிரதமர்கிட்ட நேரடியாக பேச முடியும். அவர் நினச்சாருன்னா தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட பேச முடியும். இப்போ நான் நினச்சா போய் பேச முடியாது. ஆனால் விஜய் அவர்கள் நினச்சாருன்னா உடனடியாக வந்து யாரை சந்திக்கணுமோ சந்திக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் கூட நீங்கள் வந்து இந்த லெட்டர் பேர்டு கட்சி மாரி வந்து அறிக்கையை மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னா ஏற்புடையதில்லை. களத்துக்கு வாங்க, உங்களை நம்பி மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குது, நீங்கள் வந்து நல்லது செய்வீங்கன்னு மிகப்பெரிய மக்கள் நம்புகிறாங்க, பெரிய அளவில் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் விக்கிரவாண்டியில் அவ்வளோ பெரிய கூட்டங்கள் கூடுனது. மிகப்பெரிய அளவில் உறுப்பினர் சேர்க்கைகளும் தமிழக வெற்றி கழகத்தில் நடந்துட்டு இருக்கு.
அந்த நம்பிக்கையை சதிச்சிடாதீங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். ஓகே சார், இப்படி தொடர்ந்து நம்ம எல்லாருமே பேசிட்டே இருக்கோம், அவர் வந்துட்டு மக்களை வந்து சந்திக்க மாட்டேங்கிறாரு, பிரஸ் யாரையும் மீட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் முன் வந்து ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி சார்பா எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அவர் மேல வர விமர்சனங்கள் கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி இருந்தும் இன்னுமே இவ்வளோ காமா ஹேண்டில் பண்றதுக்கு ரீசன் என்ன சார்? ஒருவேளை அரசியல்ல வந்துட்டு கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்ட்டு பாக்குறாரா சார்? விட்டு பிடிக்கிறதுக்கு இது என்ன அரசியலா இல்லை வேற என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு அரசியல் என்பது எப்படின்னா மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலாக இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலுமே உடனடியாக அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு அதை பற்றி பேசணும். இப்போ நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 250-300 கட்சிகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாதிக்கு 10 கட்சி, மதத்துக்கு 25 கட்சி வச்சிருக்காங்க, தெருவுக்கு 7 கட்சி வச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவதுன்னா ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் நமக்கு பேசுவாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சில கட்சிகளே தேர்தல் சமயத்தில் தான் வெளில வருவாங்க. இப்போ குறிப்பாக ஜி.கே. வாசன் நினைக்கிறேன், அவர் ஏதோ தமிழ் மாநில காங்கிரஸ்னு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தேர்தல் வந்துட்டா போதும் அண்ணனை கையில் பிடிக்க முடியாது. அதிமுக போடனா திமுக, ஆனால் அது வரைக்கும் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஒரு அறிக்கை, ஒரு கண்டனம், ஒரு ஆர்ப்பாட்டம் எதுவுமே பண்ண மாட்டார். அதே போல தான் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவாங்கிற மாதிரி தேர்தல் வந்துட்டா போதும் உடனடியாக வந்துருவாங்க. இப்படி பல கட்சி தலைவர்கள் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிறதே வந்து அந்த தேர்தல் சமயங்களில் தான் நம்ம என்ன திடீர்னு இத்தனை 26 கட்சி கூட்டணியுமாங்க. 26 கட்சி கூட்டணி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா 3 கட்சிக்கு மேலே நமக்கு பேரே தெரியாது. அப்படிப்பட்ட கட்சிகள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன சொல்ல முடியும்? அப்ப விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி அந்த அரசியலை பண்ணா மட்டும்தான் மக்கள் உங்களை உற்று நோக்குவார்கள். உண்மையிலேயே ஒரு விஷயம் என்னன்னா, மக்களுடைய மனங்களை நீங்க வென்றுட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலையுமே வீழ்த்த முடியாது. அப்படி மக்கள் மனங்களை வென்றவர்கள் வந்து நீங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்குள்ள வரும்போது மிகப்பெரிய விமர்சனங்கள் வந்தது. ஆனாலும் அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டு திமுகன்ற ஒரு கட்சியவே எதிர்கட்சி அந்தஸ்தை இலக்க வைத்து எதிர்கட்சியாக உட்கார்ந்தாரா இல்லையா? அவருடைய உடல்நிலை சரியில்லை. அவர் உடல்நிலை நல்லா இருந்திருந்தா இன்றைக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவோட விஜய் அவர்கள் வந்திருப்பாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இன்னமும் பாருங்க, விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு நாள் போனது, பல லட்சம் தொண்டர்கள் வந்து அந்த இடத்துக்கு கூடுனாங்க, பல தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. ஆனா அவர் உயிரோட இருக்கும்போது அவரை வந்து இழிவுபடுத்தி அவரை வந்து விமர்சனம் பண்ணி அவரை மீம்ஸ் எல்லாம் போட்டது இதே திமுகவினுடைய ஊடகங்கள் தான். ஆனா இன்னைக்கு அவங்களே வந்து பெரும் தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை. அதனால நீங்க மக்களுக்கான பிரச்சனையை கையில் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா உங்களை எக்காலத்திலும் மக்கள் மறக்கவே மாட்டாங்க. ஓகே சார், இவ்வளவு நேரம் பல தகவல்களை எங்களுக்காக பரிமாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி சார்.